ஊர்ல ஒரு லோஹார் இருந்தான். வெயிலோட தாபத்துல கூட வியர்வை சிந்தி இரும்பை உருக்கி அதிலிருந்து கத்தி வாள்கள் உருவாக்குறவன். அது அவனோட தந்தையிடமிருந்து வந்த தொழில், ஒரு மரபு. ஒரு நாள் அவனுக்கு ஒரு போன் வருது. மாபெரும் வாள் சண்டைக்கு வாள்கள் தேவைன்னு. அவன் உடனே அவன் தயாரிச்ச வாள்களை எல்லாம் எடுத்து அந்த இடத்துக்கு போயிடுறான். அங்க நடந்தது பத்தி சொன்னா, அடடா, எங்கோ ஒரு தீப்பொறி பறக்கிற மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருந்தது. அங்க எல்லாரும் ஆண்டுதோறும் நடக்கிற வாள் சண்டை போட்டியில கலந்துகிட்டு இருந்தாங்க. அந்த லோஹார் அவன் வாள்களையும் ஒரு டேபிள்ல அழகா வைக்கிறான். சண்டை முடிஞ்சதும் ஒரு வீரன் வெற்றி பெற்று பெருமையா சொல்றான், என்னை தாண்டி யாராலும் வெல்ல முடியாது. ஆனா அவனுக்கு தெரியாது, அந்த லோஹாரே ஒரு மறைமுக வீரன். அவன் களத்துக்குள் இறங்கி வாளை பிடிச்சுக்கிட்டு நிமிர்ந்து நிக்கிறான். சண்டை தொடங்குது. இருவரும் அடிகள் மாறி அடிக்கிறாங்க. தீப்பொறிகள் பறக்குது, சத்தம் முழங்குது. மெதுவா அந்த லோஹார் அவன் பழைய சக்தியை மீட்டுக்கிட்டு வர்றான். ஒரு மாபெரும் அடியிலேயே அந்த வீரன் மண்டியிட்டு விழுந்து விடுறான். வெற்றி அந்த லோஹாருக்கே. அவனோட வியர்வையோட வாள்கள் தான் அவனுக்கு வெற்றியை தந்தது. ஆனா இன்னும் நீங்க அந்த லோஹாருக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலையா?